பீஃப் பர்கர். இதுதான் ரியல் பர்கர். ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரேவிங்ஸ். ஸோ வந்து கிரேவிங்ஸ் மாதிரி கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீஃப் பர்கர். ஓகே, நாங்கள் முக்கியமாக இங்கே வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் பர்கர் சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அண்ட் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பீஃப் பர்கரும் அப்புறமா அந்த என்னது சிக்கன் நாஷ்வில்லோ மேனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 லேயர் இருக்கும் இதில். அதாவது நான் கடிச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். செம பெருசாக இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா சாஸ், இன்னொன்னு சிக்கன், ஒன்று சிக்கன் பாருங்க, பீஃப். இதுதான் ரியல் பர்கர். அதாவது சிக்கன் போட்டு இருக்கிறது வந்து ரியல் பர்கர் கிடையாது. இந்த பீஃப் பர்கர் தான் வந்து ரியல் பர்கர். பீஃப் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. 1 2 3 3 பேட்டி. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து சிக்கன் இவ்வளோ பெருசா இருக்கு, கடிக்க முடியும்னு தெரியல. சிக்கன் சூப்பரா இருக்கு கைஸ். எப்படி சொல்றது, பர்கரை விட்டு சிக்கன் வெளில வந்துச்சு அந்த மாதிரி இருக்கு. மேல ஆரஞ்சு கலர் ஒரு சாஸ் போட்டிருக்காங்க. இந்த சாஸ் வந்து அதுல போட்டிருக்க மாதிரி சேமா தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து இந்த சிக்கன் கூட சாப்பிட்றது வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன கேட்டால் வந்து சிக்கனோட பீஃப் தான் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. ஸோ இது வந்து நாஷ்வில்லோ மேனியா நினைக்கிறேன். இது பேட்டி டைப்பரா? பேட்டி ஸ்டாக். ஓகே, அப்படியே ஸ்டாக் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்களா, அதனால பேட்டி ஸ்டாக். ஐயோ, இது இங்க பாருங்க, தூக்கவே முடியல. பர்கரை விட்டு எல்லாமே வெளியிலே வருது, நீட்டாவே இல்லைண்ணா. சரி, ஒரு கடி கடிச்சு பார்ப்போம். இது சிக்கன் பெருசு, சிக்கன் அங்க நீட்டி இருந்தது. நான் வேற ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். ஆனா வந்து முக்கியமா வந்ததே வந்து பீஃப் சாப்பிட்றது தான் வந்தோம். ஓகே, ஸோ மீதி வந்து நான் சாப்பிட்டு சொல்றேன். அது லாஸ்ட் என்ன அப்படின்னாக்கா சரி ரவுஷர் ஷேக். ஆமா, இதுதான் வந்து கிரேவோட ஸ்பெஷல் ஷேக். சீரியஸா இருக்கு, மஸ்ட் ட்ரை. அது செம்மையா இருக்குடா. இது ஒரு கடி, அது ஒரு குடி, வெறித்தனமா இருக்கு. அது எல்லாத்தையோடுமே வந்து பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பீஃப். இங்க வந்து இது வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. மற்ற இதெல்லாம் வந்து நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, ஏன்னா சொன்ன மாதிரி வந்ததே பீஃப்காக தான். இது வந்து நான் எங்க பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த கிரேவ் வந்து வேற ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு செம்ம கிரேவ் ஆயிடுச்சு. நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பீஃப் வந்து இங்க வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வந்தேன். கிங்னு ஒன்று இருக்கு, ஓகே. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 பேட்டிஸ் இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் 3 பேட்டிஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏன் வந்து 3 பேட்டிஸ் வாங்கினேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், அதனாலதான் வந்து நான் 3 பேட்டிஸ் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் ஆனால் கன்ஃபார்ம் த கிங் தாங்க, ஏன்னா அதுதான் 5 பேட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் வந்து இந்த பீஃப் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் சாப்பிட்டு சொல்றேன்.
ஏமா ஏன்னா வந்து டீஷர்ட்லாம் பேக் கூடாது. ஊத்துது கைஸ் அப்படியே சூப்பரா இருக்கு. ஆனா வந்து தனியாலாம் அதாவது ஒருத்தர் சாப்பிட மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் 2 பேராச்சும் வேணும். இதை முழுசாலாம் ஒருத்தர் சாப்பிடவே முடியாது. சூப்பரா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ரோஷரா ஏதோ ஒன்று அந்த கிரேவன் போட்டிருக்கோம் ஓகேவா, அதாவது ஸ்பெஷல் ட்ரிங்க். அது வாங்கி குடிச்சு பாருங்க, அது செம்மையா இருக்கு. இது சாப்பிட்டு அது குடிச்சிங்கன்னா வேற மாதிரி. சரி ஓகே, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். அதான் கைஸ், சரி ஓகே நல்லா விடுங்க. பர்கர் வந்து நம்ம ஃபுல்லா வந்து சாப்பிட முடியாது ஓகேவா, அதனால என்ன பண்ணலாம்னா பர்கரை நாங்க எடுத்துட்டு இதுல வந்து என்னடா இது பேரு, காலிஃபிளவரா, ஸ்பினாச், கேபேஜா தெரியல என்னன்னே உனக்கு. சிக்கன் மட்டும் சாப்பிட்றாங்க கைஸ், ஏன்னா வந்து பர்கரோட திருப்பி சாப்பிட முடியல, ஏன்னா வயிறு ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. ஜூஸ் வேற காலி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி வேற பத்திக்கிட்டு எரியுது, அது ஜூஸை காலி ஆச்சு. திருப்பி நாங்கள் போய் ஜூஸ் தான் வாங்க போறோம். இல்லைன்னா வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்றேன். இங்க பாருங்க இன்னொரு பர்கர் பீஃப் எவ்வளவு இருக்கு. ஆமா அதுவும் சாப்பிட முடியல, வாய்ப்பே இல்ல. ஒருத்தர்லாம் சான்ஸே இல்லை. 3 பேர் வந்து சாப்பிட முடியல எங்களால. ஆனா வந்து இதுல எது வருது சொல்லு? பீஃப் மட்டும் தான் வருது, சிக்கன் நார்மலா இருக்கு. ஆமா ஷேக்கும் வருது. ஸோ வந்து சாப்பிட்டாச்சு, ஆனாலும் சாப்பிட முடியல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா ஒரு பர்கருக்கு இன்னும் பாதி இருக்கு. இது எப்படியும் நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து எண்ட் ஆஃப் த கேம் டேஸ்ட் தான் வந்து நம்ம சொல்லணும். அதாவது எது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா பீஃப் ஓகே வர்த்து. ஆனா அந்த ரெண்டுமே வந்து நார்மலா தான் இருக்கு. ஆனா வந்து சிக்கன் சூப்பரா இருக்கு, சாஃப்டா இருக்கு. சிக்கன் வந்து அதாவது பர்கரோட வெளில வந்து அப்படியே அந்த அப்படியே என்னது ஊத்துது, கிரீம் இதெல்லாம் ஊத்துது. மயோனேஸா ஆரஞ்சு கலர்ல, அது அவங்களோட சிக்னேச்சர் ஏதாவது இருக்கும்டா, அது ஏதாவது அந்த மாதிரி மெக்டிலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா மறக்காம வந்து இந்த பீஃப் பர்கர் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகே ஷேக்கு சரி ஓகே, எனக்கு வயிறு இப்பயே ஃபுல் ஆயிடுச்சு. மீதி என்ன பண்றேன்னு தெரியல, வீட்டில் கொண்டு போய் யாராச்சும் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை, see you in the next video. Peace out and stay safe guys.